வணக்கம் நண்பர்களே. பணம் கதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம 30 நாள் நிதி பயணத்துல இன்னைக்கு நாள் 15. பணக்காரங்க எப்படி இன்னும் பணக்காரங்க ஆகுறாங்க, ஆனா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஏன் அப்படியே தேங்கி நிக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு 300 வருஷ ரகசியம் இருக்கு. அதான் கேண்டிலான் விளைவு. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கவர்மெண்ட் பணத்தை புதுசா அச்சடிக்கும் போது வீட்டு விலை, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ராக்கெட் வேகத்துல பறக்குது. ஆனா நம்ம சம்பளம் மட்டும் ஏன் அதே இடத்துல நிக்குது? இங்க பாருங்க, இந்த சார்ட்ல தெரியுது அதுதான். இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் கிடையாது. இதுக்கு பேரு தான் கேண்டலான் விளைவு. இது ஒரு 300 வருஷம் பழமையான ஒரு பொருளாதார உண்மை. சரி வாங்க, இது கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு சொட்டு நீல மைய விட்டா என்ன ஆகும்? முதல்ல அந்த மை விழுந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற தண்ணி உடனே நீலமா மாறிடும் இல்லையா? ஆனா தூரமா இருக்கிற தண்ணி நிறம் மாற கொஞ்சம் டைம் ஆகும். புதுசா செடிக்கிற பணமும் அதுவும் அந்த மை மாதிரி தான். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி போய் சேராது. யாருக்கு அந்த பணம் முதல்ல கிடைக்குதோ அவங்க தான் அதிகமா வாங்குற சக்தியை பெறுவாங்க. கடைசியா பணம் யார்கிட்ட வருதோ அவங்க வாங்குற சக்தியை இழந்துடுவாங்க. இதுக்கு பேர் தான் கேண்டிலான் விளைவு. ஓகே, அப்போ இந்த புதுசா அச்சடிச்ச பணம் எப்படி நம்ம பொருளாதாரத்துக்குள்ள வருது? இத ஒரு மணி ஃபனல், அதாவது ஒரு பண புனல் மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, சென்ட்ரல் பேங்க் உருவாக்குற புது பணம் நேரா பெரிய பெரிய பேங்குகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் தான் முதல்ல போகும். இவங்கள தான் நாம ஃபர்ஸ்ட் ரிசீவர்ஸ்னு சொல்றோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை வச்சு விலை ஏறதுக்கு முன்னாடியே ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட்னு சொத்துக்களை வாங்கி குவிச்சிடுவாங்க. இதனால என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம பொருளாதாரத்துல ஒரு 2 அடுக்கு சிஸ்டம் உருவாகுது. அதாவது பணத்தை பெறுகிறவங்கள்ல 2 குரூப் இருக்காங்க. அவங்களோட அனுபவம் ஒண்ணுக்கொன்னு டோட்டலா வேற மாதிரி இருக்கும். இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுதான் இந்த கேண்டிலான் விளைவோட மொத்த சாராம்சமே. பணத்தை முதல்ல வாங்குறவங்க, அதாவது பணக்காரங்க, புது பணத்தை அதோட முழு மதிப்புல வாங்கி சொத்துக்களை வாங்குறாங்க. ஆனா நம்மள மாதிரி கடைசியா வாங்குறவங்களுக்கு அதே பணம் பணவீக்கத்தால மதிப்பு குறைஞ்சு போய் தான் கைக்கு வருது. முடிவுல என்ன ஆகுது? அவங்களோட சொத்து மதிப்பு மலை மாதிரி உயருது. நம்மளோட வாங்குற சக்தி மெல்ல மெல்ல கரைஞ்சு போகுது. இந்த புது பணம் பொருளாதாரம் முழுக்க சுத்தி வர ஆரம்பிக்கும் போது அது மெதுவா நீங்க வாங்க நினைக்கிற எல்லா பொருளோட விலையையும் ஏத்தி விட்டுடும். கடைசியா உங்களுக்கு சம்பள உயர்வா அந்த பணம் கைக்கு வரும்போது அதோட மதிப்பு பணவீக்கத்தால ஏற்கனவே அரிச்சு சாப்பிடப்பட்டிருக்கும். இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த பணக்காரன் ஏழை இடைவெளிங்கிறது இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஒரு தப்பு கிடையாது. அதே இந்த சிஸ்டமோட ஒரு அங்கமே தான். இதனால தான் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள் எல்லாம் கவர்மெண்ட் பணத்தை அச்சடிக்கிறத ரொம்ப விரும்புறாங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கும் என்னைக்காவது வந்திருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த கேண்டிலான் விளைவை நம்ம ஒரு கண்ணுக்கு தெரியாத பணவீக்க வரி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வரி குறிப்பா நம்மள மாதிரி சேமிக்கிறவங்களையும் மாச சம்பளம் வாங்குறவங்களையும் தான் ரொம்பவே கடுமையா தாக்குது. இதை ஒரு ரேஸ் ட்ராக் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். பணக்காரர் ஒரு சூப்பர் பைக்ல போறாரு, ஏன்னா அவருக்கு புது பணம் உடனே கிடைச்சிடுது. ஆனா சாதாரண தொழிலாளி ஒரு சைக்கிள்ல போறாரு, ஏன்னா அவருக்கு பணம் கடைசியா தான் வந்து சேருது. நேரம் போக போக 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற கேப் அதிகமாகிக்கிட்டே தான் போகும். சிம்பிளா சொன்னா, மணி பிரிண்டருக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. தொழிலாளி, பென்ஷனர், சேமிப்பாளர்னு தூரமா இருக்கிறவங்க வாங்கும் சக்தியை இழந்துகிட்டே இருக்காங்க. இந்த பணவீக்கத்தோட வலிய நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? சும்மா யோசிச்சு பாருங்க. 2021ல உங்க மளிகை பில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்கு? எந்த பொருளோட விலை உங்களை அடேங்கப்பான்னு சொல்ல வச்சது? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த சிஸ்டத்தை நம்மால மாத்த முடியாததான். ஆனா இந்த மணி பிரிண்டருக்கு நம்ம எப்படி கொஞ்சம் கிட்ட போலாம், இந்த இடைவெளியை நம்ம எப்படி குறைக்கலாம், அதுக்கு சில வழிகள் இருக்கு. வாங்க அதை பார்ப்போம். உங்க பணத்தை பாதுகாக்க இதோ ஒரு 3 ரூல்ஸ். ரூல் நம்பர் 1, பணமா கையில வைக்கிறத விட சொத்துக்களா வச்சுக்கோங்க. அதாவது ஸ்டாக்ஸ், தங்கம், ரியல் எஸ்டேட் மாதிரி. ஏன்னா இதுங்களோட விலை தான் முதல்ல ஏறும். ரூல் நம்பர் 2, கடனை சரியா பயன்படுத்த கத்துக்கோங்க. நுகர்வுக்காக இல்லாம சொத்துக்களை வாங்குறதுக்கு கடனை பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு ஹோம் லோன் மாதிரி. ரூல் நம்பர் 3, பணத்தை சும்மா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல தூங்க விடாதீங்க. அதை மார்க்கெட்ல முதலீடு செஞ்சு ஆக்டிவா வைங்க. ஏன்னா பணவீக்கம் உங்க பணத்தோட மதிப்பை சாப்பிட்டுட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுங்கிறது இந்த கேண்டிலான் விளைவால பாதிக்கப்பட்ட ஒரு கேண்டிலான் விக்டிம் தான். இப்போ இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, உங்க சேமிப்பு ஒரு கேண்டிலான் வெக்டிமா இருக்கா? இன்னைக்கு பணம் எப்படி நம்ம பொருளாதாரத்துக்குள்ள வருதுன்னு பார்த்தோம். நாளைக்கு அதே பணம் எப்படி நம்ம வீட்ல இருந்து திரும்ப எடுக்கப்படுதுன்னு பார்க்க போறோம். ஒரு ஏஐ அல்காரிதம், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் உங்க வீட்டு வாடகையை முடிவு பண்ணுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. நாள் 16ல ரியல் எஸ்டேட் அல்காரிதம்களும்
ஏஐயும் எப்படி உங்க வாடகையை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி முக்கியமான நிதி ரகசியங்களை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம பணம் கதை சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு சந்திப்போம்.